அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வெள்ளரிக்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். நம்மள நிறைய பேர் வெள்ளரிக்காய் வாங்கணுன்னா அப்படியே பச்சையாக தான் சாப்பிடுவோம். யாருமே கூட்டு செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி அதை கூட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் இது போல் நம்ம வெள்ளரிக்காயை தோல் சீச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சா அந்த 2 வெள்ளரிக்காயும் தோலை சீச்சிட்டு அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கலந்து ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 7 8 சேர்த்துருக்கேன். 2 2 கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு, அப்புறம் இந்த காய்க்கு தேவையான உப்பையும் அதிலே சேர்த்து விட்டாச்சு. இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க. காய் மூழ்கிற அளவுக்குலாம் நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வெள்ளரிக்காய் பயங்கரமாக நமக்கு தண்ணி விடும். அதனால் அளவாக தண்ணி சேர்த்துட்டு இது கூட கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது குக்கரில் லாக் பண்ணிவிட்டு மேலே ஏர் வந்ததுக்கப்புறம் விசில் சேர்த்து ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. இது விசில் வர்றதுக்கு இடையில நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லாவே வாசமாக இருக்குங்க. இப்போது மிக்சி ஜாரை லாக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மிக்சி ஜாரை மூடி போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இப்போது விசில் அடங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. காய் நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. அது கூடவே 50 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து குக்கரில் வேக வச்சுருந்தேன். அதுவும் அது கூட நான் சேர்த்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல பேஸ்ட்டு, அதுவும் அது கூடவே சேர்த்துட்டு இது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு இதை கலந்து விடுங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே நமக்கு ரொம்ப அதை கொதிக்க விட வேணாம். அந்த பருப்பு அந்த தேங்காய் அது எல்லாமே சேர்ந்து இது நல்லா கொதித்து வரணும். இப்போ எல்லாமே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து கடுகு, அடுத்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து இது நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா செவந்து வந்துடணும். அப்போ தான் அந்த கூட்டு நல்லாவே வாசமாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கூட்டு, அந்த கொதிச்சு வந்துருந்துச்சுல அந்த 2 நிமிஷத்தில், அது எல்லாமே நான் அந்த பருப்பு அந்த தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்ந்து நல்லாவே ஒரு வாசனை இருக்கும். இப்போ இந்த தாளிப்போடு சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை சும்மா அதை ஒரு லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரணுங்க, அவ்வளோதான். இப்போ அது நல்லா கலந்து விடுங்க. நம்ம அதை தாளிச்சது எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இல்லையா? இதுக்கடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெள்ளரிக்காய் கூட்டு ரொம்பவே ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோங்க. இது நம்ம தோசை இட்லியோட கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரச சாதம் கூட வச்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வெள்ளரிக்காய் வாங்கினோன்னா நம்ம அந்த ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா அது நம்ம பச்சையாக தான் சாப்பிடுவோம். இது மாதிரி ஒரு தடவை கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம். நன்றி.